ஹாய் அன்புள்ளங்களே, இன்றைக்கி மதியம் வெஜ் பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதையும் சைட் டிஷ் என்னங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இவ்வளவும் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் 3 தக்காளி, 2 பச்சை மிளகா, திருப்பி காய் கேரட், பீன்ஸ், புதினா, மல்லி இலை, மீல் மேக்கர் இவ்வளவும் எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய், ரெண்டு ஸ்பூன் நெய் விடுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருந்தோமோ அதை ஃபுல்லாக போட்டுடணும். அது லேசாக மணம் வந்தோடனே வெங்காயத்தை எடுத்து போட்டுடணும். வெங்காயம், மிளகாய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ப்ரௌனிஷாக வராதங்கி ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கணும். ப்ரௌனிஷாக வந்தால் தான் பிரியாணி அந்த கலர் டெக்ஸ்சர் அழகாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அதனால் வெங்காயத்தை நல்லா பொன்னிற வதக்குங்க. அதுக்குள்ளேயும் சைடில் வெங்காயம் வதக்கணும்னே சைடில் முட்டை அவிய போட்டுக்கலாம். முட்டை போட்டுட்டு தண்ணி போட்டுட்டு முட்டையை சிம்மில் வச்சிங்கன்னா முட்டை வெடிக்காது. அதில் கொஞ்சம் உப்பு எண்ணெயும் போட்டுக்கோங்க. நீங்கள் அடுப்பை கூட்டி வச்சிங்கன்னா முட்டை வெடித்து அதில் உள்ளேருந்து வெளியே வந்துடும். ஆனால் நீங்கள் சிம்மிலே மீடியமாக வச்சிங்கன்னா முட்டை எப்போதுமே உடையாது, நமக்கு முழுசாக அப்படியே கிடைக்கும். இப்போ வெங்காயம் வதக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சைட்லேயே சைட் டிஷ் என்னென்னு பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் உருளைக்கிழங்கு மீல் மேக்கரையும் நல்லா நீள் நிலமாக வெட்டி கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும். அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தை, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இவ்வளோ தண்ணி ஊற்றாமல் நீங்கள் விரைவி வச்சிடணும். தண்ணி ஊற்றி விரைவி வச்சிங்கன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு தண்ணி நிறையா விடும். அதனால் நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்படியே தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் போட்டு விரைவி வச்சிங்கன்னா கரெக்டாக நமக்கு செட் ஆகிடும். நமக்கு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக நல்லா ப்ரௌனிஷாக பொரிய நல்லா வரும். தண்ணி ஊற்றாமல் இப்படி விரைவி வைங்க. உருளைக்கிழங்கு ஏற்கனவே தண்ணி விடும். வெங்காயம் ப்ரௌனிஷாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ப்ரௌனிஷாக வரணும். இது என்னோட செயலை நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்சர் அழகாக பிரியாணி வரும். அடுத்து 3 தக்காளியே போட்டுடணும். 3 தக்காளி, புதினா, மல்லி இலை அவ்வளோவும் கட் பண்ணி போட்டுருங்க. போட்டு அதையும் ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு வீடியோலாம் நான் ஸ்லோவாக தான் சொல்கிறேன், நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக பிரியாணி அழகாக சூப்பராக வரும். ஸ்மெல் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பொடி எதுவுமே நான் சேர்க்கலை, வீட்டில் அரைச்ச பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சம்பளுக்கு தயிர் ரெடியாக ஊற்றி வச்சுருக்கேன். தக்காளி காய் எல்லாம் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, மீல் மேக்கர் இவ்வளோ அனைத்தையும் போட்டுடணும். அதையும் லேசாக ஃப்ரை பண்ணணும். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும்.
போட்டு காய் விதக்க தண்டியும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுதான் உங்களுக்கு ஏற்கனவே 2 மிளகாய் போட்டிருக்கோம். நான் 1.5 ஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா திரு ரஷ்மி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு வாசம் வரணும் நமக்கு, அதை அப்படி ஃப்ரை பண்ணுங்கள். மஞ்சள்தூள் கொஞ்சம். எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிவிட்டு கலர் பாருங்கள், ரெட் கலரும் மஞ்சள் கலரும் வந்து நமக்கு வந்து லுக்காக காமிக்கும் அந்த கலர் வந்து. காய் வேக தண்டி நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு கிளாஸ் அரை கிளாஸ்க்கு தயிர் ஊற்றிக்கலாம். அதையும் போட்டு கிண்டிக்கலாம். நமக்கு கிண்ட தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரும். மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கல்பாசி இதெல்லாம் போட்டு மிக்சியில் பரபரன்னு கொஞ்சம் அரைச்சிக்கணும். இந்த பொடி போடவும் தான் பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக மணமாக கொடுக்கும். அந்த பொடியை இதில் தட்டிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மணம் வரந்தடி கொஞ்ச நேரம் அதை ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்மெல் வரும், நல்ல மணம் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பொடியோட ஸ்மெல் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு மீடியமாக வச்சு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதுதான் அதோட மணத்தை தூக்கி கொடுக்கும் நமக்கு. உப்பு அப்போல்லாம் கம்மியாக தான் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு காய்க்கு தக்கன மற்ற எல்லாத்துக்கும் சேர்றதுக்காண்டி உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸுக்கு 3 கிளாஸ் அரிசி எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 3 கிளாஸ்னால் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான். நீங்கள் எவ்வளோ கிளாஸ் ஒரே கிளாஸாக எடுத்து அந்த கிளாஸ் அரிசிக்கு அளவு தண்ணி ஊற்றிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி கிண்டி விட்டுட்டு உப்பு போதுமா கரெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு காணாது, அதனால் நான் உப்பு போடுவேன்.
இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்தோடனே அரிசியை போடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு விரைவி வச்சுட்டு இதை எண்ணெய் காஞ்சோடனே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. ஆனால் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி இதை சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணிக்கு இது சைட் டிஷ் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் உருளைக்கிழங்கு மீல் மேக்கரையும் போடுறேன். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷு உருளைக்கிழங்கு, முட்டை, சம்பல் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காம்பினேஷன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசி போட்டுடலாம். சைடில் முட்டையும் வேகுது, உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகுது. அரிசி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பிறகு கொஞ்சம் அரிசி வெந்து மேலே பளபளன்னு வந்தோடனே நெய் ஊற்றிட்டு சிம்மில் வச்சுருங்க. கரெக்டாக நமக்கு அரிசி செட் ஆயிரும், பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ சம்பளுக்கு நெக்ஸ்ட்டு பல்லாரி, மிளகாய், கொத்தமல்லி இலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதை தயிரில் போட்டாச்சு. உப்பு போட்டு கிண்டி விடணும். நல்லா தயிர் கீழே இருக்குது, மேலே வர கிண்டிவிட்டோம்னா எல்லாம் செட் ஆயிரும். இது ஈஸியான வேலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அடுத்த செட்டு போடுவேன். பிரியாணி வெந்து செட் ஆயிடுச்சு, நெய் ஊற்றுறேன். இப்போ சிம்மில் வச்சிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.